வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சமாக வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை கரூர் மாவட்டத்திலும் வெயில் அதிகரித்து காணப்படும். மேலும் மதுரை, திருநெல்வேலி, தென்காசி உள்பகுதி இந்த இடங்களுக்கும் வெயில் அதிகரித்து காணப்படும். விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று வெயில் அதிகரித்து காணப்படும். அதேவேளை கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. திண்டுக்கல், திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் இன்று சற்று அதிகரித்து காணப்படும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு இந்த இடங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். மதிய நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் பெரும்பாலும் மாலை 4-5 மணி வரை வெயில் சற்று நீடிக்க வாய்ப்புள்ளது. அதாவது வெயிலின் தாக்கம் இருக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. ஓரிரு இடங்களில் 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் என்று பரவலான மழைப்பொழிவாக மேற்கு பகுதியில் மழை கிடைத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அதே வழியில் தென்காசி மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை கிடைத்துள்ளது. விருதுநகர், மதுரை, மேலும் திருச்சி ஓரிரு இடங்கள், மேலும் கும்பகோணம் இந்த இடங்கள்லாம் அங்கே நேற்று மழை கிடைத்தது. தெற்கு பகுதி தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் வடக்கே சில ஓரிரு இடங்களில் மழை கிடைத்துள்ளது. இன்றும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வெயில் வரும் நாட்கள் படிப்படியாக மே 2ஆம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கு ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கு வரும் நாட்களில் தென்மேற்கிலிருந்து காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் கடலோர மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வரும் நாட்கள் மழைப்பொழிவு தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். கடலோர மாவட்டங்களுக்கு குறைவாகவும் உள் மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில். அதேவேளை இன்று பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்திருந்தாலும் இன்று தமிழகத்தில் அங்கே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை கிடைக்கும் இடம் கேரளா, தெற்கு கேரளாவில் பரவலான மழைப்பொழிவு. அதுவேளை தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று தேனி, விருதுநகர் மேற்கு பகுதியெல்லாம் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். அதேவேளை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோரங்களை விட உள்பகுதி மழை கிடைக்கும். இன்று தெற்கிலிருந்து காற்று சற்று வலுவாக தென் கிழக்கிலிருந்து வடமேற்காக பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் ஊடாக பயணிக்கும் என்பதால் கடல் புறங்களில் குறைவாகவும் உள்பகுதி சற்று ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில். அதேவேளை திண்டுக்கல் மாவட்டத்தில் தெற்கு பகுதி இன்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை வால்பாறைக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, நீலகிரி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கோயம்புத்தூர் உள்பகுதியும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மாலை நேரங்களில் லேசான காற்று கணவாய் பகுதியில் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 29ஆம் தேதி புதன்கிழமை பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் கூடுதலான பரப்பில், அதிலும் விருதுநகர் மேற்கு பகுதி, தேனி இந்த இடங்களுக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மதுரை தொடங்கி திண்டுக்கல் தெற்கு பகுதி தொடங்கி தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஏப்ரல் 30ஆம் தேதியை பொறுத்தவரை பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். ஆனால் வெயில் அதிகரித்து காணப்பட்டாலும் மதியத்துக்கு பிறகு மேகம் சூழ்ந்து காணப்படும் என்பதால், பெரும்பாலும் ஒரு 3 மணிக்கு பிறகு மேகம் சூழ்ந்து காணப்படும் என்பதால் பெரிய மாலை நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளை நாளை பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும்
மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பெரும்பாலும் தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மொழிப்பொழிவாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கிழக்கே முன்னேறி வந்து பெரும்பாலும் திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, கரூர், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைத்தாலும் கடல்புறங்களில் முன்னேறி வர வாய்ப்பு சற்று குறைவாகவே உள்ளது. பெரும்பாலும் சென்னைக்கு மேற்கு பகுதி மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி முன்னேறி வர வாய்ப்பு சற்று குறைவாக உள்ளது. அதே வழியில் புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், சீர்காழி இந்த இடங்களில் கடல் ஓரங்களில் முன்னேறி வர வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. ஆனால் உள்பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கூடுதலான பரப்பு என்பது மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஏப்ரல் 30 மே 1 பரவலான மொழிப்பொழிவு கிடைத்தாலும் தென்மேற்கிலிருந்து கனவாய்ப்பதில் காற்று நுழையும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 1 கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தூத்துக்குடி இந்த இடங்களுக்கு பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைத்தாலும் தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களில் சற்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். காற்று சற்று மாலை நேரத்தில் சற்று வலுவாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் குறைவான பரப்பில் மழை கிடைக்கும். ஆனால் வட மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு, மத்திய மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 1 மே 2, 3 தேதிகளில் தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைய வாய்ப்புள்ளது. மே 4 முதல் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 4, 5, 6 தேதிகளில் தென் மாவட்டங்கள் கூடுதலான பரப்பில், அதேவேளை மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதே வேளையில் கடலோர மாவட்டங்களுக்கும் மே 4 மழை எட்டி பிடிக்கும். ஆனால் அதே வழியில் அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் என்பதால் மேற்கிலிருந்து வரும் காற்று தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்பதால் காற்றின் வேகம் சற்று குறையும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 4 பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும். கடலோர மாவட்டங்களுக்கும் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. மே 5, 6, 7 தேதிகளில் படிப்படியாக தமிழகத்தில் தொடர்ந்து மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. காற்று சுழற்சி அரபிக்கடலில் உருவானாலும் அது மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தொடர்ந்து காற்று இணைவின் காரணமாக அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மழை பெய்யும் பொழுதும் பெய்வதற்கு முன்னதாகவும் காற்றின் வேகம் வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. மழை பெய்து ஓய்ந்த பிறகு அமைதியான சூழல் நிலவினாலும் வரும் நாட்களை பொறுத்தவரை தென்மேற்கிலிருந்து காற்று கனவாய்ப்பகுதிகளில் காற்று இருக்கும் என்பதால் மாலை வந்துவிட்டாலே லேசான காற்று இருக்கும். நள்ளிரவு வரை லேசான காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கிலிருந்து இந்த கனவாய்ப்பகுதிகளில். அதே வேளையில் வரும் நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. மே 1 பிறகு குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.